minutes before us. வறுமை, கடன் இவைகளினால் அவதிப்படுகிறவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் தருகிறேன். I want to give a promise. The people whoever under poverty and debts, I want to give the promise of God. பண பற்றாக்குறைகள், வறுமைகள், கடன் தொல்லைகள் இதிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார். Even the lack of money, poverty and debts, and God is able to deliver us. 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 17 வசனம். The 1 Timothy chapter 6 verse 17. அந்த பகுதியை மட்டும் படியுங்கள். நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். The living God who giveth us richly all things to enjoy. உங்களுடைய பைபிள்ல இந்த வசனத்தை திரும்ப திரும்ப படியுங்க. நீ அனுபவிப்பதற்கு உனக்கு சகலவிதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாய் அவர் கொடுக்கிறார். In the living God, for you to enjoy, He giveth all the things richly. ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். But I want to tell about an incident. மிலிட்டரியில வேலை பார்க்கிறதான ஒரு சகோதரன். It wasn't a brother who worked in the military. கதை அல்ல, நடந்த சாட்சி. It's not a story, it what really happened. அவன் மிகுந்த கடன் தொல்லையால் வருந்தி கொண்டிருந்தான். And he was greatly grieved because of the debts. ஒரு நாள் ராத்திரி வேலையெல்லாம் முடித்து அவனுடைய கேம்ப்ல போய் கூடாரத்திலே அவன் படுக்கும் முன்னால் தன்னுடைய கடன் பாரத்தினால் கொஞ்ச நேரம் சிந்தித்துக் கொண்டே இருந்தான். After the work was over, when he got down, when he went to his tent, and while he was lying down, he was thinking about his debts. ஒரு பேப்பர் எடுத்து அவனுடைய கடன் எல்லாம் அந்த பேப்பர்ல எழுதினானா. And he was writing down all those debts on the paper. கடைசில பார்த்தால் ஒரு பெரிய தொகை. And while he looked, and finally it was a big amount. மனம் நொந்து போனான். He was greatly tormented in the mind. இந்த கடனை நான் எப்படி தீர்ப்பேன்? How could I able to remit all this money? கடைசில அவன் எழுதினான், இவ்வளவு பெரிய தொகையை நான் எப்படி தீர்ப்பேன்? How would I able to pay back this huge amount? அடுத்தது, யார் எனக்காக இந்த கடனை தீர்த்து முடிப்பார்கள்? And who is going to solve these debts of this huge amount? அப்படியே எழுதி வைத்து மேசையிலே தலையை சாய் தூங்கி விட்டான். And having written all that, keeping his head on a chair, and he slept. நடு ராத்திரியிலே அந்த நாட்டு மன்னன் மாறு இடத்திலே இந்த கேம்புக்குள்ள வந்தான். And that time the king came in a disguise into that camp. ராணுவ விதிக்கு மாறாக நடு இரவிலே இந்த கூடாரத்தில் விளக்கு எரிவதன் காரணம் என்ன என்று பார்க்க அந்த கூடாரத்துக்கு வந்தான். And in the middle of the night, contrary to the laws of the military, the lamp was burning to see that he came to that tent. அப்பொழுது இவன் மேசையின் மேல் சாய்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறான். And he was leaning upon the table and he was sleeping. பக்கத்துல ஒரு காகிதம் இருக்கு. And he saw one paper written in that way. மன்னன் அதை எடுத்து படித்து பார்த்தான். The king just he saw that. யார் இந்த கடனை எனக்காக தீர்ப்பார்கள்? Who would be able to solve this debt for me? மன்னன் என்ன செய்தான் தெரியுமா? அந்த கடைசியில அவனுடைய சிக்னேச்சர் போட்டான். And what that king did, find the last part of that paper, he put out his signature. அதற்கு கீழே தன் கையொப்பமிட்டான். And below that he put his own signature. அந்த பேப்பரை மெதுவா வைத்துவிட்டு விளக்கை அணைத்துவிட்டு மெதுவாய் போய்விட்டார். And keeping the paper and just put out the light and smoothly he escaped. இவன் காலையில எழும்பினான். And early morning he got up. யாரோ ஒரு ஆள் சிக்னேச்சர் போட்டிருக்காங்க. Somebody has put a signature. விசாரித்து பார்த்தால் இது மன்னனுடைய சிக்னேச்சர். And while he inquired about it, it was the signature of the king. கலங்கினான். He was greatly troubled. என்ன ஆகுமோ தெரியாது என் கதி. I don't know what is going to happen to my fate. எல்லாரும் அவனை பயமுறுத்தினார்கள், உன் கதி அவ்வளவுதான். Everybody intimidating that his destiny will be miserable. நடந்தது என்ன தெரியுமா? What is really happening now? மன்னன் இவனை அழைத்து அவனுடைய எல்லா கடனையும் கொடுத்து முடித்தான். The king called him and solved all the debts of whatever he had on his part. யாராகிலும் வறுமையினாலோ கடன் தொல்லையினாலோ நீங்கள் கஷ்டப்படுகிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் கையெழுத்திடுகிறார். Are you suffering with the poverty? Are you suffering with the huge amount of debts? The Lord God himself putting his signature. நீ விசுவாசத்தோடு துதித்தால் தேவனுடைய சிக்னேச்சர் அங்கே போடப்படும். If you believe, the Lord God himself will put his signature there. உன் கடன் தீர்க்கப்படும். And
debts will be paid and solved. உன்னுடைய வறுமைக்கு ஒரு தீர்வை கர்த்தர் இன்றைக்கே செய்கிறார். And God will make a remedy for all your poverty today itself. உடனாலே இருப்போமாக. Let's all stand on our knees. விசுவாசத்தோடு இருப்போமாக. Praise the Lord, praise Him. கடவுள் மன்னன் இறங்கி வரட்டும். Let Heavenly King come down. கையெழுத்திடட்டும். கர்த்தர் உனக்காக எல்லாவற்றையும் கொடுக்கிறார். The Lord God provides everything for your faith. நீ அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாய் உனக்கு கொடுக்கிறார். Whatever it is God, you're going to be rewarded richly. கர்த்தரை நன்றியோடு சத்தமாய் உங்களுடைய கைகளை தட்டி அவரை ஸ்தோத்திரியுங்கள். நீங்கள் துதிப்பதற்காக திரும்பவும் சொல்லுகிறேன். Want to praise, I want to tell it back again. அவனுடைய கடன் எல்லாம் அரண்மனையிலிருந்து கொடுக்கப்பட்டது. And all your debts was solved by the palace. உன்னுடைய கடனை எல்லாம் பரலோகத்திலிருந்து கர்த்தர் இப்பொழுது கொடுத்து தீர்க்கிறார். இது போல சிக்னேச்சர் விழணுமே, சிக்னேச்சர் விழுறது வரைக்கும் நீங்க துதிக்கணுமே. You have to praise God until the signature. கர்த்தர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து சிக்னேச்சர்